வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் வேதவள்ளி. உங்களுக்கே நல்லா தெரியும், இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால வெட்னஸ்டே டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பற்றி பார்க்கலாம். அதில் வந்து லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து நான் திங்கட்கிழமை பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தை பற்றினா ஒரு ரிவ்யூ அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன தொகுப்பு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த படத்தை வெங்கி அட்லூரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு சேர்ந்தவர் இதை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் மலையாளத்தை சேர்ந்த துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அவரை. இந்த கோட் மூவியில் ஏற்கனவே நடித்த மீனாட்சி சௌத்ரி அப்படிங்கிறவங்க இதில் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அது போக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக நடிச்சிருக்க ஒரே ஆள் நம்ம ராம்கி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மூவியோட ஜேர்னர் என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்டிங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் ஜேர்னர்னே நான் சொல்லுவேன். இதில் வந்து க்ரைமும் இருக்குது, ட்ராமாவும் இருக்குது. அதாவது அவரோட ஃபேமிலியும் அவர் வச்சுக்கிட்டு அவர் எப்படிலாம் வந்து பணம் சேர்க்குறாரு, அதெல்லாம் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா துல்கர் சல்மான் அவரோட ஃபேமிலியை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸ்டோரி பிளாட் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது வந்து 1990, 91, 92 அப்படிங்கிற காலகட்டத்தில் நடந்த கதை. இதில் வந்து அவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு 6000 சம்பளம் தான் இருக்கும். அதை வச்சு அவர் எப்படி அவரோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வராரு, எல்லாரையும் செட்டில் பண்ணுறாரு, அவரும் எப்படி மேலே வராரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதாவது நீங்கள் 1992 ஸ்கேம் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹர்ஷா மேத்தா அப்படின்ற ஒருத்தரோட கதை வரும். ஆனால் இந்த படத்தில் ஹர்ஷா மேரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் அவர் காட்டியிருக்க மாட்டாங்க. அவரோட ஸ்கேமை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நம்ம பேங்க் எம்ப்ளாயி எப்படி அந்த ஸ்கேமில் ஒரு ஸ்கேம் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த கதையை வச்சு நல்லா மூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து வயலன்ஸே கிடையாது. இந்த படத்தில் நல்ல ஒரு மூவ் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை வந்து அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியே வச்சுருப்பாங்க. இந்த ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் க்யூரியாசிட்டி நிறையா இருக்க மாதிரி இருக்கும் இந்த படம். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஓப்பனிங் வந்து துல்கர் சல்மானை ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து கொஷின் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. எண்டிங் சீன் கண்டிப்பாக யூஎஸில் நல்லாவே இருக்கும். இந்த எண்டிங் சீனில் வர துல்கர் சல்மான் இதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு துல்கர் சல்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த மாதிரி ஒரு பியர்டு வச்சு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி வயலன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொமான்டிக் சீன்ஸு, அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது ஆக்சுவலி மீனாட்சி சௌத்ரி அவங்க பங்குக்கு அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் இந்த படம். அதாவது அந்த ஹர்ஷா மேரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஸ்கேம் பண்ணார், அவரோட ஸ்கேமை அவருக்கே தெரியாமல் நம்ம எப்படி ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப இதுவாக படம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு நிம்மதி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.